Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல பைத்தான் கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது வந்து அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கு வேண்டி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோல ஏன் பைத்தான் யூஸ் பண்றோம், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பைத்தானுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அப்புறமா பைத்தான் வந்து விண்டோஸ் மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. பைத்தான் ஏன் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதணும் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி இப்போ ஸ்கிரிப்டிங் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி டாப் 3 லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான் வந்து டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 லைன்ஸ் எழுதுறோம் அப்படின்னா எல்லா லைனுமே 1 by 1 செக் பண்ணுறதுனால 5th லைனில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அந்த 5th லைன் வரைக்குமே எக்ஸிட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு 4 லைனுக்கு உள்ள அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். 5th லைனுக்கு மட்டும்தான் வந்து எரர் இருக்கிறதுனால அதில் வந்து ஸ்டாப் ஆயிரும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு 10 லைன்ஸ் எழுதுகிறோம், அதில் 5th லைன்ஸில் எரர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம், அந்த என்டையர் ஃபைலுமே வந்து எக்ஸிட் ஆகாது, அது வந்து எரர் த்ரோ பண்ணும். பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லைன் எக்ஸிட் ஆகி அதுக்குள்ள அவுட்புட் வரும். இப்போ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது C++, ஜாவா இது கூட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து ரொம்பவே சிம்பிளான கோட். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாவாவில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஹலோ வேர்ல்ட், பப்ளிக், சிஸ்டம், அதுக்கப்புறம் அந்த கர்லி ப்ராக்கெட், செமிகாலன் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே ஆகும். இதே இது C++ல வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இன்க்ளூட், இன்ட், ஸ்டாண்டர்ட் அவுட், ரிட்டர்ன் இந்த 4 லைனுமே எழுதி செமிகாலன்லாம் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்கிற ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். இது பைத்தானில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளாடி டபுள் கோட்டுக்குள்ளாடி ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். பைத்தான் இப்போ 1.0 ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1991 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2.0 வந்து 2000 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 3.0 வந்து 2008 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2008 இருந்து இப்போ வரைக்குமே 3.0 ரிலீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மைனர் ரிலீஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் வெர்ஷன் வந்து இன்னுமே ரிலீஸ் பண்ணல. இப்போ எப்படி பைத்தான் விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பைத்தான் ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு ப்ரௌசரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர URL கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறமா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பைத்தான் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி பைத்தான் 3.12.4 இந்த exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அப்கிரேட் நவ் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் வருது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து 2 செக் பாக்ஸ் இருக்கும். அந்த 2 செக் பாக்ஸும் எனேபிள் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆன அப்புறமா எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் ஸ்பேஸ் --- வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். லைனக்ஸ் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம லைனக்ஸ் மிஷின் ப்ரொவிஷனிங் பண்ணும்போது பைத்தான் பேக்கேஜ் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.